எபிக் கேம்ஸ் 2020 அமெரிக்காலையும் யூரோப் கண்ட்ரிலையும் கூகுள் மேல ஒரு கேஸ போடுறான். எதுக்கு போட்டான் தெரியுமா? எபிக் கேம்ஸோட கேம்ஸ் எல்லாம் பிளே ஸ்டோர்ல அவைலபிளா இருக்கு. அதுல ஒரு சில விஷயங்களை அனுபவிக்கணும்னா சம அமௌண்ட்டை வந்து யூசர் பே பண்ணும். அப்படி பே பண்ணும்போது கூகுளோட பில்லிங்கை மட்டும்தான் பயன்படுத்த முடியும். அப்படி பயன்படுத்தும் போது 30% பிடிச்சிட்டு தான் மிச்சத்தை அந்த டெவலப்பருக்கு கூகுள் காரன் கொடுத்துக்கிட்டு இருந்தான். இது எபிக் கேம்ஸ்க்கு பொறுக்கல. உடனே என்ன பண்ணிட்டான், எந்த வித முன்னறிவிப்பும் இல்லாம எபிக் கேம்ஸ் காரன் என்ன பண்ணா, அவனுடைய சொந்த பில்லிங்கை அங்க லிஸ்ட் பண்ணிட்டான். இதை எப்படியோ கூகுள் காரன் மோப்பம் பிடிச்சி அதிரடியா அத்தனை எபிக் கேம்ஸையும் ரிமூவ் பண்ணிட்டான். ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் தான் எபிக் கேம்ஸ் காரன் அமெரிக்கா கோர்ட்லயும் யூரோப் கண்ட்ரில உள்ள கோர்ட்லயும் கூகுள் மேல கேஸ போடுறான். கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் பஞ்சாயத்து நடந்துச்சு. 2025 இதை முடிச்சு வச்சுட்டாங்க. இப்ப கூகுள் காரன் என்ன பண்ணிட்டான், அவனுடைய அந்த கமிஷனை வந்து குறைச்சிக்கிட்டான், 20% ஆக்கிட்டான். பிளஸ் எந்த ஒரு டெவலப்பரோட பில்லிங்கையும் அங்க லிஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டான். இப்ப லிஸ்ட் பண்றதுனால ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. அங்க ஆஃபர்லாம் நமக்கு கொடுப்பான். அப்படி கொடுத்தாங்க நீங்க அதை பயன்படுத்தலாம். ஆனா அங்க பாதுகாப்பு இருக்குமா அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தேகத்தை நிறைய பேர் கிளப்புறாங்க. அதையும் நீங்க கொஞ்சம் கவனத்தில் எடுத்து. அடுத்ததா கூகுள்கிட்ட இருந்து ஒரு அறிவிப்பு வருது. ஆண்ட்ராய்டு 17க்கு அப்புறம் நாங்க ரிஜிஸ்டர் தேர்ட் பார்ட்டி ஆப்பை வந்து அனுமதிக்கும். இதுல பெரிய பெரிய கம்பெனிலாம் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுல அமேசான், மைக்ரோசாஃப்ட், எபிக்ஸோட ஸ்டோர்லாம் வரும் அப்படிங்கிறாங்க. அப்படி வந்தா என்ன ஆகும் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி பிளே ஸ்டோர்ல ஒரு ஆப் இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஏபிகே சைட்ல போயிட்டு நம்ம அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணுவோம். டவுன்லோட் பண்ணணும்னு முயற்சி பண்ணுவோம். அந்த கூகுள் காரன் என்ன பண்ணுவான்னா ஒரு வார்னிங் பேஜை கொடுத்து நம்மள பயமுறுத்து. ஆனா இனி அப்படி இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சோ இந்த வீடியோல நான் ஒரு 2 விஷயத்த பதிவு பண்ணியிருக்கேன். ரெண்டுமே கூடிய சீக்கிரத்துல உங்களுக்கு நன்மையா அமைய போகுது. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நிறைய தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா வழக்கம் போல நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க.